தமிழ்ல அப்படியே ஒரு ஒரு லைனா படிக்கிறீங்களாங்கய்யா? அது அவங்க டிடி படிக்கிறாங்க. ஓகே. நமஸ்கார். ஆனந்தவாணி 2024, ஆனந்த பூர்ணிமா 2024 ஆன்மீக பயிற்சியின் மூலமாக தங்களுடைய இருக்கிறேன் என்ற நான் உணர்வை, அதாவது மகத்தத்துவத்தை சுத்தப்படுத்துகின்றவர்கள் இறைவனுடைய இனிமையான ஸ்பர்சத்தை அனுபவிக்கிறார்கள். மகத்தத்துவம் அசுத்தமாய் இருந்தால் இறைவனுடைய பிரதிபலிப்பை சரியாக பெற முடியாது. எனவே மனம் ஜடமாகவும் மந்தமாகவும் இருக்கின்ற சாதகர்களால் ஒரு அணு அளவுக்கு கூட இறைவனின் இனிமையான சாரத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அவர்கள் மகிழ்வாய் இருக்கும் போது மாய இருளில் மயங்கி அவர்களுடைய மன அலைகள் அவனை புறக்கணித்து விட்டு தன்னை மறந்த நிலையிலேயே நீடித்திருக்க விரும்புகின்றன. துன்பத்தில் இருக்கும் போது அந்த துன்பங்களுக்கு மருந்தாய் இருக்கின்ற அவனுடைய கருணையை புரிந்து கொள்ளாமல் நியாயமின்றி அவனை குற்றம் சொல்வார்கள். ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த மக தத்துவத்தை பத்தி பாபா இங்க சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்றாருங்க? மக தத்துவம் வந்து, அதாவது ஆன்மீக பயிற்சியின் மூலமாக தங்களுடைய இருக்கிறேன் என்ற அந்த நான் உணர்வை, அது பிராக்கெட்ல வந்து மகத்தத்துவம்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும், இந்த 3 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, மைண்டினுடைய 3 பகுதிகள் இருக்குது. இந்த அவுட்டர் மோஸ்ட், மிகவும் வெளிப்புறமாக இருக்கக்கூடியது, இந்த புலன்களோடும் உடலோடும் புற உலகத்தோடும் தொடர்புடைய அந்த மனதின் பகுதிக்கு சித்தம்னு பேரு. அது வந்து இந்த தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் உள்ள வாங்கறதோ, அப்புறம் இங்க இருந்து வெளியில வந்து வெளிப்படுத்துறது, புலன்கள் மூலமாக உறுப்புகள் மூலமாக வெளிப்படுத்துற வேலையை செய்யறது நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது வந்து அகம் தத்துவம். அகம் தத்துவத்தினுடைய வேலை என்ன? என்ன செய்யுது? அகம் தத்துவம் என்ன செய்யறது? அகம் தத்துவம் தான் செய்கிற நான் என்று சொல்றோம், த டூயர் ஐன்னு சொல்றோம் இல்லையா? அகம் தத்துவம் டூயர் ஐ. சோ அதுதான் வந்து எல்லாத்தையும் வந்து திட்டமிடுறது, இதை செய்யணும்னு முடிவெடுக்கிறது. முடிவெடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதை வந்து சித்தத்துக்கு அனுப்பிச்சு, சித்தத்தின் மூலமாக, அதாவது சித்தத்தோடு தொடர்பு, சித்தம்னா வேற ஒண்ணு இல்லை, இந்த உடலும் உறுப்புகள் தான் சித்த பகுதி, மைண்டினோட டைரக்டான தொடர்புடையது. ஸோ அந்த வேலைகள் எல்லாம் வந்து அந்த அகம் வந்து செய்து முடிக்கிறது. ஸோ அகத்தினுடைய வேலை என்னன்னா செயல்களை செய்யறது. ஆனா அந்த மகத்தத்துவத்தினுடைய வேலை என்ன? அதுதான் நம்ம அதுதான் இங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு, ஆன்மீக பயிற்சியின் மூலமாக தங்களுடைய இருக்கிறேன் என்ற நான் உணர்வது, செய்கிறேன் என்ற நான் உணர்வு யாருக்கு சொந்தம்? அகம் தத்துவத்துக்கு. செய்து முடிக்கிற அந்த உணர்வு வந்து சித்தத்துக்கு. ஆனா எக்ஸிஸ்டன்சியல் ஐ, நான் இருக்கிறேன்ற ஃபீல் யாரு வந்து கொடுக்கறது அப்படின்னா இந்த மகம் தத்துவம் தான் நான் இருக்கிறேன்ற உணர்வை வந்து அதுதான் தருது. இந்த மகத்தத்துவம் எதனோடு மிக தொடர்புடையது நெருக்கமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மாவோடு மிக தொடர்புடையதாக இருக்கிறது. சித்தம் வந்து கம்ப்ளீட்டா வந்து புற உலகத்தோடையும் புற இதுல வந்து அது தொடர்புடையதா இருக்கிறது. ஆனா இந்த மகத்தத்துவம் தான் ஆத்மாவனுடைய ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு லேயர்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், இந்த இருக்கிறது அப்படின்ற உணர்வு தருவது வந்து மகத்தத்துவம் இல்லையா? அந்த மகத்தத்துவம் வந்து ஃபங்க்ஷன் ஆனாதான் நான் இருக்கின்ற உணர்வே வரும். அப்போ அந்த நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வை தருகின்ற இந்த மகத்தத்துவத்தை சுத்தப்படுத்துகின்றவர்கள் சொல்றாரு. அது எப்படி வந்து நான் இருக்கிறேன்ற உணர்வை சுத்தப்படுத்துறது எப்படி? யார் சுத்தப்படுத்துறாங்களோ அவர்கள் வந்து இறைவனுடைய இனிமையான ஸ்பரிசத்தை அனுபவிக்கிறார்கள் அர்த்தம். இறைவன் எங்க இருக்காரு? இறைவனுடைய இனிமையான ஸ்பரிசத்தை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னா இறைவன் வந்து நம்மளுக்குள்ளார இருக்கிறாரு அவரு இல்லையா?
அது யாருன்னா ஆத்மாதான். அவர் தானே இறைவன். ஆத்மாதான் அவர் இறைவன். அந்த ஆத்மான்ற ஸ்வரூபத்துல அங்க இருக்கிறாரு. எப்ப நம்ம ஆத்மாவுக்குள்ள நுழையிறோமோ அப்ப நான்ன்ற அந்த உணர்வை நம்ம என்ன பண்றோம், இழந்துடுறோம். அப்ப டைரக்டா யாரோட தொடர்புல வருது? நம்ம நான்ன்ற உணர்வை இழந்துட்டா, நான் செய்யறேன், அடுத்தது நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்ற உணர்வும் தாண்டினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சித்தத்துல இருந்து படிப்படியா அகத்துக்கு போறீங்க, அகத்துல இருந்து மகத்துக்கு போய் நான் இருக்கேன்ற உணர்வு தான் கடைசியா இருக்கு. அதையும் கடந்து நீங்க போனீங்கன்னா எதுக்குள்ள மெர்ஜ் ஆகுறீங்க? ஆத்மாக்குள்ள மெர்ஜ் ஆகிறீங்க. ஆத்மாக்குள்ள மெர்ஜ் ஆயிட்டா அதுக்கப்புறம் ஆத்மா தனித்து இருக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கா அது லிங்க் ஆகிடும் அப்படியே. ஏன்னா அதனுடைய பரமாத்மனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த ஆத்மா, அவரே தான். பட் அது ரிஃப்ளெக்ஷனா இருக்கு, அவ்வளவுதான். எப்படி ஒரு கண்ணாடி முள்ளால ஒரு 1000 கண்ணாடி வச்சுட்டு நடுவுல ஒரு மலரை வச்சா அந்த 1000 கண்ணாடியிலயும் அந்த மலர்கள் ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது போல அந்த மலர்களுடைய ரிஃப்ளெக்ஷன் அதுல தெரியுது. அப்போ அதுதான் இங்க என்ன சொல்றாருன்னா, இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, இதுக்கு உதாரணத்துக்கு மகத்தத்துவத்தை நீங்க ஒரு ஆத்மாவை சுத்தி இருக்கிற ஒரு கண்ணாடின்னு வச்சுக்க. இப்ப நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்கு இல்லையா, இப்ப அந்த கண்ணாடியில நம்மளுடைய பிம்பம் தெளிவா தெரியணும் அப்படின்னா கண்ணாடி மேல என்ன இருக்கக்கூடாது? அசுத்தமோ தூசோ இருக்கக்கூடாது. அப்ப அது எந்த அளவுக்கு கிளியரா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னாவும் தெரியும். அல்லது அது கண்ணாடினா அந்த கண்ணாடிக்கு பின்னால என்ன இருக்குதோ, முகம் பார்க்கிற கண்ணாடியை கூட மறந்துருங்க. ஒரு கண்ணாடி இதனுடைய கண்ணாடிக்கு உள்ளார அது மூடப்பட்டிருக்குன்னு வச்சுங்களோம். இந்த கண்ணாடி பகுதி மகம்னு வச்சுங்க. இப்ப அந்த கண்ணாடியினுடைய உள்பகுதியில ஆத்மன் இருக்கு, பகவான் இருக்காரு. இப்ப அது உள்ள இருக்கிறத நீங்க அதை பார்க்கணும், கிளியரா பார்க்கணும்னா இந்த மேல மூடி இருக்கிற இந்த கண்ணாடி சுத்தமா இருக்கணும். அது உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன் இந்த உதாரணம். அப்போ அது அசுத்தமா இருந்துச்சுன்னா பார்க்க முடியாது. அப்ப இங்க நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், மகத்தத்துவம் அசுத்தமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க. ஏன்னா இங்க சுத்தப்படுத்தணும்னு சொல்றாருல்ல, மகத்தத்துவத்துடைய வேலை என்ன? அது செய்யற ஒரே வேலை நான் இருக்கிறேன்ற உணர்வு மட்டும் தான் வச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? அதுல அசுத்தம் இருக்குமா? இல்ல, எடுத்துக்க முடியும். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரியுறது? அதுக்கு மேல ஒரு படம் இருக்குதுங்க, அதுதான் அகம். கண்ணாடிக்கு மேல இன்னொரு லேயர் இருக்குது பாருங்க, அதுக்கு மேல இன்னொரு லேயர் இருக்குது பாருங்க, சித்தம். அதுக்கு மேல இருக்கிற இந்த 2 அடுக்குல இருக்கிற அசுத்தம் கிளியர் ஆயிடுச்சுன்னா மகம் கிளியர் ஆயிடும். மகம் படிச்சுன்னு தெரியும். அதுக்கு மேல இருக்கிற அசுத்தம் எதுன்னா உங்களுடைய அகமும் சித்தமும். கிளியரா புரியுதுங்களா? ஏன்னா மகத்தினுடைய வேலை ஆத்மான ஆத்மா இருக்கிறதுனாலதான் நான் இருக்கின்ற உணர்வு வருது. அதனால ஆத்மா வேற இல்ல, மகம் வேற இல்ல, அப்படியும் நீங்க எடுத்துக்க முடியும். ஆத்மா இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆத்மா யூனிட் இல்லையா? ஆத்மான்றது யூனிட் பீயிங். அது ஒரு ஜீவனுடைய, ஒரு தனி மனிதனுடைய அந்த உணர்வை கொடுக்கறது ஆத்மா இருக்கிறதுனாலதான் நான் இருக்கின்ற உணர்வே மைண்டுக்கு வருது. ஆத்மாவே இல்லைன்னா மைண்டு கிடையாதுங்க. அப்ப நான் இருக்கின்ற அந்த முதல் உணர்வை தருவது இந்த மகத்தத்துவம் அப்படின்றதுனால அந்த மகத்தத்துவம் கிளியரான கண்ணாடியா தான் இருக்கு. அதுக்குள்ளார அழகா ஆத்மன் பிரதிபலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா அதுக்கு மேல இருக்க இந்த 2 லேயர் இருக்குல்ல, அகமும் சித்தமும். இந்த சித்தம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப அழுக்கான விஷயத்தெல்லாம் கொண்டு தள்ளும் உள்ளார. அந்த அழுக்கா செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் சொல்றது யாருன்னா அகம் தான் சொல்லுது. அப்ப இந்த 2 பேத்தையும் இந்த பக்கத்துலயும் அடிச்சு எல்லாத்தையும் காலை உடைச்சு உட்கார வைக்கணும் ஒழுங்கா கை காலை. இன்னொன்னு, கண்டதெல்லாம் நினைக்காத, கண்டதெல்லாம் செய்யாதுன்னு அகத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். அப்போ இந்த 2 நீங்க பியூரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அப்ப இந்த 2ல மெயினா யாரை நீங்க சுத்தப்படுத்தணும், யாரை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்? சித்தத்தையா அகத்தையா? அகத்தைத்தான் நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அகம் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் இருந்ததுன்னா, ஏன்னா அகம் சொல்றதுதான் சித்தம் செய்யுது. அப்ப அகம் தூய்மையான விஷயத்தை பத்தி செய்யணும்னா அந்த வேலையை தான் அது செய்யும். அகம் என்ன சொல்லுதோ அதான் செய்யுது. அப்ப உண்மையிலேயே நீங்க அகத்தை தூய்மையாக்கிட்டீங்கன்னா சித்தம் அது சொல்றதா கேட்கும். அப்ப சித்தம் அதுக்கு வேலையே இல்லை, அகம் தூய்மை ஆடிச்சு. அப்ப அகம் தூய்மை ஆடிச்சு அப்படின்னா அங்க அழுக்கு இல்லைன்னா
ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆச்சு, மகம் வந்து கிளியரா தெரிய போகுது. அதுக்கு மேல லேயர்ல அழுக்கு இல்ல. அப்ப மகத்துக்குள்ள இருக்கிற யாரு தெரிவாங்க, ஆத்மன் வந்து உங்களுக்கு படிச்சுன்னு தெரியுது. சிம்பிளா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக புரியறதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். அப்போ நீங்க உண்மையிலேயே இந்த மகத்தத்துவத்தை அதுவா அது வந்து அழுக்கப்படவே படாது. ஏன்னா அது தூய்மையான பகுதி, இருக்கிறேன் என்ற பகுதி. அந்த ஆத்மன் வந்து இருக்கிறத வந்து அது வந்து அது சொல்லுது. அது நான் ஆத்மன் இருக்கிறதாலதான் நான் இருக்கின்ற உணர்வே வருது. அப்ப ஆத்மன் வேற இல்ல, இந்த மகத்தத்துவன்றது அதனுடைய ஜஸ்ட் அவுட்டர் லேயர் ஆஃப் த ஆத்மன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த லேயர் வந்து இது. அப்போ அங்க அசுத்தம் வந்து எங்க இருக்குன்னா, அகத்தை வந்து நீங்க தூய்மை ஆக்கிட்டீங்கன்னா நேச்சுரலாவே மகத்தத்துவம் வந்து அதுக்கு முன்னால இருக்கிற ஆத்மன், அதாவது இறைவனுடைய அந்த இனிமையான ஸ்பரிசத்தை அப்பதான் பார்க்க முடியும், அப்பதான் ரியலைஸ் பண்ண முடியும். நீங்க போய் கையால தொட்டு பார்க்க போறது கிடையாது. மனதால ரியலைஸ் பண்ண போறீங்க, உணர்வால உணர போறீங்க. யாரா நீங்க வந்து ஆத்மன் தான் அப்படின்ற அந்த உணர்வு வரணும் அப்படின்னா அகம்தான் உங்களுக்கு எல்லா தடைகளாம இருக்கிறது. அப்போ இங்க வந்து மகத்துல வந்து நம்ம சுத்தப்படுத்துறது அப்படின்னா மகத்தம் வந்து மகம் வந்து அசிங்கமாகுது அல்லது அழுக்குப்படுறதுன்னு அர்த்தம் இல்லைங்க. நீங்க அகத்தை வந்து நீங்க சுத்தம் பண்ணினாவே அங்க மகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிடுச்சு. ஏன்னா மகத்து மேல இருக்கிற அழுக்கு எதுன்னா ஆன்மா, இதுதான் அகம் தத்துவம் தான். புரியுறதா உங்களுக்கு? அப்போ அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு, அந்த தூய்மையாக அதை சுத்தப்படுத்திட்டவங்களுக்கு, அகத்தை தூய்மையா வைத்திருக்கிறவங்களுக்கு இறைவனுடைய இனிமையான ஸ்பர்சத்தை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப மகத்தத்துவம் அசுத்தமா இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகத்தத்துவத்தை அசுத்தப்படுத்த முடியாது அப்படின்னா அதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கிற இந்த அகம் தத்துவம் தான் அசுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அதை நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். இது புரியலன்னா அந்த பாணியே புரியாது. பாணியே ஒண்ணுமே புரியாது. ஏதோ நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் சுத்தி இருக்க மாதிரிதான் இருக்கும். ஆகவே அந்த மகத்தத்துவம் அசுத்தமா இருந்தால் இறைவனுடைய பிரதிபலிப்பை பாருங்க. அந்த கண்ணாடியில வந்து அசுத்தம் இருந்ததுன்னா அவருடைய இறைவனுடைய பிரதிபலிப்பை சரியாக பெற முடியாது. எனவே என்ன சொல்றாருங்க, மனம் ஜடமாகவும் மந்தமாகவும் இருக்கின்ற சாதகர்களால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தம் இல்ல. எது? அகம் வந்து சுத்தம் இல்ல, மந்தமா இருக்கிறது, அசுத்தமா இருக்கு. சரியா? அப்படி இருக்கிற அந்த சாதகர்களால ஒரு அணு அளவு கூட இறைவனுடைய இனிமையான சாரத்தை புரிந்து கொள்ள முடியாது. இது வந்து ஒரு பகுதி. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றாருங்க, மகத்தை சுத்தமா வச்சுக்கணும்னா நம்ம தூய்மை செய்ய வேண்டியது எது? அகத்தை வந்து எப்படி தூய்மை செய்ய முடியும் சொல்லுங்க? கரெக்ட். அப்புறம் ஆன்மீக பயிற்சி சாதனாவுக்கு உரிய அத்தனையும், சாதனாவுக்குரிய அத்தனை நெறிமுறைகளையும் நம்ம பர்ஃபெக்டா நீங்க எத்தனை சதவிகிதம் நீங்க தூய்மையாக்குறீங்களோ அத்தனை சதவிகிதம் ரிஃப்ளெக்ஷன். அவ்வளவுதான், சிம்பிள் ஃபார்முலா. அப்ப 100% உங்களுடைய அகம் தூய்மையானால் மகம் ஆட்டோமேட்டிக்கா கிளியரா தெரிய போகுது. அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம், இங்க குரு வந்து எதையெல்லாம் அந்த ஆன்மீக வெற்றிக்கு இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கான நெறிமுறைகளை கொடுத்திருக்காரோ அத்தனையும் இந்த அகம் செய்யணும். தப்பான ஒரு விஷயத்தை அகம் செஞ்சிடக்கூடாது. தப்பான ஒன்று செய்யுதுன்னா அங்க குரு சொன்னதை வந்து மீறி செய்யறதுன்னு அர்த்தம், அசுத்தம்னு அர்த்தம். சுத்தம் என்று சொன்னால் குரு என்ன சொன்னாரோ, ஏன்னா பிரம்மம் தான் நமக்கு குரு. நம்மளை பொறுத்தவரை மற்ற உலகத்துல இருக்கிற சாதகர்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து எத்தனையோ பேர் குரு இருக்காங்க. ஆனா நமக்கு வந்து பிரம்மமே வந்து நமக்கு குருவா வந்திருக்காரு. அப்போ அவரு சாதகர்களுக்கு சீடர்களுக்கு எதையெல்லாம் சொன்னாரோ அதை மட்டுமே அதை கரெக்டா செஞ்சதுன்னா நிச்சயமாக தூய்மையா இருக்கும். இறைவனுடைய அருளை உங்களால உணர முடியும், அந்த இனிமையை வந்து ரசிக்க முடியும்னு சொல்றாரு. அப்படி இல்லாதவங்க என்ன ஆகும்னா மாய இருள் இல்ல, அதுதான் இங்க சொல்றாரு. அப்படி இல்லாதவங்க மாய இருள்ல என்னவா இருக்காங்க? மாய இருள்ல படிங்க தீதி. அத
மாய இருளில் மயங்கி அவர்களுடைய மன அலைகள் அவனை புறக்கணித்து விட்டு ஆமா தன்னை மறந்த நிலையிலே நீடித்திருக்க விரும்புகின்றன. ஆமா இப்ப தன்னை மறந்த நிலைன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாய இருளில் மயங்கி இருக்கிறவங்க யாரு? இந்த தூய்மை செய்யாதவங்க எல்லாம் அந்த மாய இருளில் மயங்கி இருக்காங்கன்னு அர்த்தம். சோ அவங்க எப்பயுமே இப்ப வந்து நல்ல குடி போதையில இருக்கிறவங்க அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு அதே இதுல வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் போதை தெளிஞ்சா கூட இன்னும் கொஞ்சம் வந்து அந்த போதையை போட்டுக்கணும்னு விரும்புவாங்களாம். அப்போ அந்த மாதிரி இந்த மகத்தை வந்து தூய்மையா இல்லாத மனிதர்கள் தங்களை மறந்த நிலையிலேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. இறைவனை பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க. சுத்தப்படுத்தாதவர்கள், மகத்தை சுத்தப்படுத்தாதவருடைய நிலை வந்து இந்த மாயினுடைய இதுல போய் மாட்டிக்கிட்டு தன்னை மறந்த நிலையிலேயே மயங்கி அந்த உலக இதுலயே வந்து இன்பத்திலேயே நீடித்து இருக்க விரும்புவாங்க. அவங்களுக்கு துன்பம்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்க, துன்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணிக்குது? துன்பத்தில் இருக்கும்போது அந்த துன்பங்களுக்கு மருந்தாய் இருக்கின்ற அவனுடைய கருணையை புரிந்து கொள்ளாமல் நியாயமின்றி அவனை குற்றம் சொல்வார்கள். ஆமா இப்ப இந்த தூய்மைப்படுத்தாத மனிதர்களுடைய நிலை என்னன்னா, இந்த மாயையில மயங்கி போய் தன்னை மறந்த நிலையிலேயே அந்த மாய இதுலயே மயங்கி கிடக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா துன்பம் அவங்களுக்கு வர நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, துன்பத்திலிருந்து தன்னை காக்கின்றவனே அந்த இறைவன் தான். ஆனா அந்த இறைவனையே அவங்க மறந்துட்டு அந்த துன்பங்களுக்கெல்லாம் மருந்தா இருக்கின்ற அவனையே, அவனுடைய கருணையை புரிந்துக்க முடியல அவங்களால. ஏன்னா அவங்க வேற ஒரு போதையில இருக்கிறாங்க, வேற ஒரு மயக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களால சுத்தம் பண்ண தெரியல. மகத்தை எப்படி சுத்தம் பண்ணணும், மகத்துக்குள்ள இருக்கிற பகவானை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியல. அப்போ கடைசியில அவங்க என்ன பண்ணணும்னா, இவங்களே இந்த மாயையில வந்து மயங்கி போய் அந்த இதுலயே இருக்க நினைப்பாங்க. ஆனா துன்பம் வரும்போது கடைசியில பார்த்தா கடவுள் மேலேயே அவங்க என்ன சொல்லுவாங்க? குறை சொல்லுவாங்க. எல்லா துன்பங்களுக்கும் ஒரு வடிகாலாக அதுல இருந்தெல்லாம் அவனுடைய கருணையால நம்மளை வந்து காக்கின்ற அந்த இறைவனையே ஒரு ஆன்மீக சாதகர்களுக்கு அவன் எவ்வளவு கருணையை பொழிகின்றான். அகம்பாவம் என்ற கொடையை வந்து நீக்கிடுறாங்க சாதகர்கள். வந்து அகம்பாவம் நான் என்ற கொடையை வந்து நீக்கினாங்கன்னா அவன்தான் என்ற உணர்வு வருகின்ற பொழுது அவங்களுடைய துன்பங்களும் இன்பங்களும் அவன் வந்து என்ன பண்றான்? தூய்மையாக்கிடுறான். சோ அதனால இந்த வாணியில பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த தூய்மைப்படுத்தாதவரோட நிலை என்னன்னா, இந்த மாய இதுல வந்து மயங்கி தான் இருப்பாங்க. அந்த இன்பத்திலேயே அவங்க வந்து திளைத்திருக்க விரும்புவாங்க. கடைசியில துன்பம் வருகின்ற நேரத்துல அந்த துன்பத்திலிருந்து காக்க போகின்ற இறைவனையே அவங்க வந்து நியாயமின்றி அவனே குற்றம் சொல்லுவாங்க. உனக்கு கண் இல்ல, என்ன வந்து இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆகவே நாம அந்த ஒரு கேட்டகரியில இல்லாம சாதகர்கள் வந்து நம்ம இந்த நான் என்ற உணர்வை நம்ம எப்படி சுத்தப்படுத்தணுமோ அதுல ரொம்ப குறியாகவும் கவனமாகவும் இருக்கணும். சோ இது வந்து நமக்கு இந்த அரையாண்டுக்கான பாபாவனுடைய ஆனந்த வாணி. மீண்டும் ஜனவரியில வந்து புதுசா வாணி வர வரலும். இதை வந்து நம்ம கவனத்துல வச்சு இதை நம்ம வந்து எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தணும், அவனோடு எப்படி நெருங்கணும் அப்படின்றதுல கவனமா இருக்கணும். இதுதான் பாபானுடைய வாணியினுடைய செய்தி. நன்றி.